வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும், மாநில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்னுரிமை தருவேன் என்றும், நாட்டின் வளர்ச்சி மாநிலங்களின் வளர்ச்சி சார்ந்ததே ஆகிய காரணத்தினால் அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் முன்னுரிமை அளிக்க வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும் என்று இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய பல பிரச்சனைகள் மத்திய அரசாங்கத்துடைய உதவி தேவைப்படக்கூடிய பிரச்சனைகள். ஆக இந்திய பிரதமருடைய இந்த பேச்சு, இந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் நம்பிக்கை அளிக்கிறதா? இந்த நிலை மாறுமா? ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் இருந்ததுதான் பிரதான குற்றச்சாட்டாக சென்ற மத்திய அரசின் மீது இருந்தது. இந்த நிலை நிச்சயமாக மாறுமா? அல்ல பிஜேபி அரசாங்கத்தின் எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு தெரிகிறதா? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். இது பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். லோக்சபா என்றால் மக்களவை, ராஜ்யசபா என்றால் மாநிலங்களவை. ஒரு மசோதா சட்டமாக வேண்டும் என்றால் லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மசோதா சட்டமாகும். பாஜகவை பொறுத்தவரை ஒரு மசோதா அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா லோக்சபாவில் அந்த மசோதா நிறைவேற்றப்படும். ஏன் அப்படின்னா பாஜகவிற்கு போதுமான எண்ணிக்கையில் எம்பிக்கள் இருக்கிறார்கள். அப்படியே மசோதா ராஜ்யசபாவிற்கு வந்தால் ராஜ்யசபாவில் போதுமான எம்பிக்கள் பாஜகவிற்கு இல்லை. ஏனென்றால் மொத்தம் 250 எம்பிக்கள் இருக்காங்க ராஜ்யசபாவை பொறுத்தவரை. இதில் வெறும் 46 எம்பிக்கள் மட்டும்தான் பாஜகவை சேர்ந்தவர்கள். குறைந்தபட்சம் ஒரு மசோதாவை நிறைவேற்ற 250 பாதி 125 எம்பிக்கள் இருந்தால்தான் ஒரு சில மசோதாக்களை நிறைவேற்ற முடியும். அத்தனை எம்பிக்கள் பாஜக கையில இல்ல. பாஜக கூட்டணி கட்சிகளோட சேர்த்தே 65 எம்பிக்கள் தான். ஆக காங்கிரஸ் கிட்ட 68 எம்பிக்கள் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி மட்டும். அதிமுக 10 எம்பிக்கள் வச்சிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 12 எம்பிக்கள் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மாநில கட்சிகள் கொஞ்சம் எம்பிக்களை வச்சிருக்காங்க. பாஜகவை பொறுத்தவரை ராஜ்யசபாவில் மற்ற கட்சிகளின் உதவி, முக்கியமாக மாநில கட்சிகளின் உதவி நிச்சயமாக தேவைப்படும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம் எதிர்கட்சி யார் என்றே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி இப்ப எதிர்கட்சியாக இருக்க முடியாது என்ற நிலை. ஏன்னா 543ல 10% எம்பிக்கள் இருந்தால்தான் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற முடியும். 543ல 54 எம்பிக்கள் இருந்தாதான் எதிர்கட்சி எம்பி ஆக முடியும். காங்கிரஸ் கிட்ட அத்தனை இல்ல. காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தா அந்த நம்பர் மிஞ்சுறாங்க. ஆனால் திரிணாமுல் காங்கிரசும் அதிமுகவும் கைகோர்த்தால் காங்கிரஸ் கூட்டணியை விட அதிக எம்பிக்களை கையில் வைத்திருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரசும் அதிமுகவும் 71 எம்பிக்களை கையில் வைத்திருக்கிறார்கள். எதிர்கட்சியில் அமர வாய்ப்பு உள்ளது. ஆனா யார் எதிர்கட்சி அப்படிங்கறத லோக்சபா சபாநாயகர் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்படி இருக்க பாஜகவிற்கு நிச்சயமாக மாநில கட்சிகளின் துணை தேவைப்படுகிறது. நல்லுறவு மேற்கொண்டே ஆக வேண்டும். குறைந்தபட்சம் இன்னும் 2 வருடத்திற்கு. ஏன் அப்படின்னா ராஜ்யசபாவை பொறுத்தவரை 3ல் ஒருவர் 2 வருஷத்துக்கு ஒரு முறை அவர் அவருடைய பதவி காலம் முடிந்து புதிதாக எம்பிக்கள் தேர்வு செய்வார்கள். அதனால 2016ஆம் ஆண்டு பாஜகவிலிருந்து அதிக எம்பிக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதுவரை நிச்சயமாக மாநில கட்சிகளுடன், மாநில அரசுகளுடன் மத்திய அரசு நல்லுறவை மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தம் இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். பாஜக அரசு மாநில அரசாங்கங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு இந்த ராஜ்யசபா எண்ணிக்கை தான் காரணமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி என்றாலும் கூட, இந்த ஒரு முன்னுரிமை அப்படிங்கிறது சென்ற அரசாங்கத்தில் கொடுக்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. நிலை மாறுமா? பாஜக சொல்வதை செய்யுமா? இந்த கேள்வி எழுந்திருக்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திமுகவை சேர்ந்த, திமுகவுடைய பிரச்சார வீரங்கிகளுள் ஒருவராக இந்த தேர்தலில் களமிறங்கிய மூத்த எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை வரவேற்கின்றோம். பாஜகவுடைய தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை வரவேற்கின்றோம். ஆளும் அதிமுக தோழமை கட்சியான தமிழர் வாழ்வுரிமை கட்சியுடைய நிறுவன தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு வேல்முருகன் அவர்களுக்கு. இன்று இந்திய பிரதமர் சொல்லியிருக்கிறார், மாநிலங்களோடு நல்லுறவை பேணுறதுக்கான விஷயங்களை நம்ம செய்யணும், மாநில கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஆட்சி பொறுப்புக்கு வந்த 2வது நாள்ல இன் டே 2 ஆஃப் தி ஆபீஸ் சொல்கிறார். இதுதான் தமிழக அரசாங்கத்துடைய, தமிழக கட்சிகளுடைய நெடுநாள் கோரிக்கை. பிரதமராக பதவியேற்ற பிறகு அதற்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் கூட இதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார். இதைத்தான் அவரும் சொல்லியிருக்கிறார். எனும் பொழுது இது நம்பிக்கை அளிக்கிறதா அல்ல சொல்லொன்றும் செயலொன்றும் இருப்பதாக நினைக்கிறீர்களா?
கண்டிப்பாக சொல்லொன்றும் செயலொன்றும் இருப்பதாக நாம் இப்போது சொல்லிவிட முடியாது. காரணம், மாண்புமிகு பாரத பிரதமராக மோடி அவர்கள் பொறுப்பு இப்போதுதான் ஏற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அந்த கோரிக்கையினுடைய அடிப்படையிலும் ஏனைய மாநிலங்களில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்தும் ஏற்கனவே நம்முடைய தொகுப்பாளர் டெல்லியிலிருந்து சொல்லியது போல அவர்களுக்கு மாநிலவையில் தேவைப்படுகின்ற மெஜாரிட்டியும் கண்டிப்பாக திரு மோடி அரசுக்கு தேவைப்படுகிற சூழல் இருக்கிறது. ஆக மாநிலங்களவையில் மக்களவையில் இன்றைக்கு அவருக்கு இருக்கு. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மிக தெளிவாக ராஜதந்திரமாக நாசுக்காக அந்த கருத்தை திரு பாரத பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நிச்சயம் மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய சூழல் பாரதிய ஜனதா தள்ளப்பட்டிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, ஓரளவுக்கு அவர் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் மாநில மக்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதற்கு நிச்சயம் மத்திய அரசு அனுசரணையாக இருக்க வேண்டும் என்கிற நிலையில் ஏற்கனவே இருந்தவர்கள். அதனால் நிச்சயம் மோடி அவர்களுடைய அந்த கருத்தில் வரவேற்புக்குரிய அம்சம் இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுக்கெல்லாம் கவலை, கடந்த கால காங்கிரஸ் அரசு போல் இருந்துவிடக் கூடாது என்கிற மிகப்பெரிய கவலையும் எங்களுக்கு தொக்கி நிற்கிறது. ஆக இவற்றையெல்லாம் அவர் சமன் செய்து அவர் பொறுப்பேற்ற முதல் அறிக்கையில் தன்னுடைய வாக்குறுதியில் தெரிவித்திருப்பது போல் மாநில கட்சியினுடைய முதலமைச்சர்களை மதித்து அந்த மாநிலங்களுக்கு உரிய அதிகார பகிர்வையும் மாநிலத்திற்குரிய நிதிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்க்க அவர்கள் முன் வருவார்கள் என்று அவர் ஒரு மாநில முதலமைச்சராக இருந்து இந்திய நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற காரணத்தால் நிச்சயம் மாநிலங்களை புறந்தள்ளிவிட மாட்டார். காங்கிரஸ் போல் மிகப்பெரிய பேரு இழப்பை தமிழகத்துக்கு தரமாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். வாக்குறுதி நியாயமானது, ஆனால் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது, தாண்டியதுக்கான காரணங்களும் இருக்கவே செய்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. இது ஒரு பக்கம் இருக்கு. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் டைரக்டா இஷ்யூஸுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்ப பேசிருக்கீங்க, மாநில உணர்வுகளை நாங்க ஏத்துப்போம், மாநிலங்களை நாங்க புறந்தள்ள மாட்டோம். இப்படி பேச்சு ஒரு பக்கம் அப்படின்னா, நரேந்திர மோடியுடைய பதவியேற்பு விழா எப்படி நடந்தது அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய கோரிக்கை புறந்தள்ளப்பட்டு தமிழக அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படாம, உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய எண்ணங்கள் அவர்களுடைய கருத்துக்கள் புறக்கணிக்கப்பட்டு அந்த தலைவர் கைது செய்யப்பட்டு அவர்கள் பங்கேற்காம தமிழக கோரிக்கைகள் ஏற்கப்படாம நீங்க எந்த ஈழத்தை பத்தி தொடர்ந்து விவாதங்கள் எல்லாம் பேசி வந்தீங்களோ அது பின்னுக்கு போய் ராஜபக்சா முன்வரிசையில் அமர்ந்திருக்க தமிழகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் அதிகம் பங்கேற்காம நடந்த பதவியேற்பு விழா தான் நரேந்திர மோடியுடைய பதவியேற்பு விழா அப்படிங்கிறது சுட்டி காட்டத்தக்கது. அதாவது சொல்லொன்றும் செயலொன்றும் இருக்கு. உங்கள் முன்னுரையே இவ்வளவு பாராபட்சமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எனக்கு எதிர்கட்சியா செயல்படுகிறது, சபாநாயகரே கட்சி தலைவராக செயல்படுறது போல நான் இந்த கட்சியில நடக்கிறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது நாட்டிற்கான திட்டங்கள் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதை போல இந்த நாட்டின் உயிர் நாடி கிராமங்களில் இருக்கிறது என்பதை போல மாநிலங்களில் இருக்கிறது திட்டங்கள். அதாவது அரசியலாக்குவது என்பது ஒன்று, மக்களுக்கான ஆட்சி நடத்துவது என்பது ஒன்று. அரசியலாக்குவதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டிருந்தால் அதற்காக ஒரு ஆட்சி அடிபணிய வேண்டும் என்றில்லை. அப்படி பார்த்தால் கூட மறுபடியும் நாங்கள் பல விஷயங்களை சொல்லிவிட்டோம். நாங்கள் எதற்கு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ராஜபக்சேவையும் அவர் ஷெரீப் அவரையும் எதற்கு அழைத்தார்கள் என்றால், அப்படி பார்த்தா பாகிஸ்தான்ல சொல்லும்போது என்ன சொன்னார்கள், குண்டு வெடிப்புகள் நடக்கும் பொழுது பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று சொன்னார். ஆனால் அவரையும் அழைத்திருந்தார். அதே போல இன்று அவர்களை அழைத்த உடனே மீனவர்கள் பல்லாண்டு காலமாக செயல்படுத்த முடியாததை முதலமைச்சர்கள் கடிதம் எழுதி கொண்டிருந்தார்கள். செயல்படுத்த முடியாததை செயல்படுத்தப்பட்டது. அதேபோல மிக கண்டிப்போடு அவர் பேசியிருக்கிறார். முதல் நிகழ்வு என்ன ஆகுதுன்னா, மாநில விஷயங்கள் ஏற்கப்படாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவர்கள் பங்கேற்க முடியல. அரசியலாக்குவதா ஆட்சி நடத்துவதா என்பதை நீங்கள் முதலில் பிரித்து பார்க்க வேண்டும். அரசியல் நடத்துவதற்காக பங்கேற்க கூடாதுன்னு தமிழக பாஜக சொல்லும் போது அரசியல் காமன்வெல்த் மாநாட்டில் ராஜபக்சாவை பார்க்க கூடாது, போக கூடாது, வைக்க கூடாதுன்னு சொன்னது அரசியல். தமிழக பாஜக அதாவது அதுல ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸை சார்ந்தவர்கள் ராஜபக்சேவோட கொண்ட உறவு என்பது நீங்க இதுல ஒண்ணு நான் மறுபடியும் சொல்றேன். முதலிலேயே ஒரு நல்ல விஷயம் மாநிலங்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்து மாநிலங்களில் ஒரு சொல்லிக்கிறேன் ஆட்சியில் பங்கெடுக்க வைக்கிறேன் என்று சொன்ன ஒரு நல்ல விஷயத்தை அண்ணன் என்ன சொல்றாங்க, மாநிலங்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கும் அளவிற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏதோ அது அதாவது பல தடவை அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. தனிப்பட்ட நபராக அவர் அழைக்க
முடியவில்லை. அதுவும் அவர் சொன்னது மாதிரி அதற்கு நீங்க ராஜபக்சே யார் என்ன பேசினாங்க? ராஜபக்சே தமிழர் நலனத்தை பத்தி தானே பேசி இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்றேன், முதலிலேயே அரசியலாக்கும் பொழுது அது தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்களை, நல்ல திட்டங்களை செவிசாய்ப்பதையும் இதையும் ஒன்றாக உள்ளுக்குள்ள போகணும். ராஜபக்சேவை இந்திய நாட்டுடைய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிற மோடி அவர்கள் இந்த விழாவுக்கு அழைத்தது ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வை பிரதிபலிக்கின்றார்கள் தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளும் அமைப்புகளும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். கூட்டணி கட்சிகள் கூட தன்னுடைய கருத்தை எதிர்த்து, ஆனால் அதற்கு குறைந்தபட்ச மரியாதை கிடைக்கவில்லையே. தமிழகத்திலிருந்து முதலமைச்சர் பங்கேற்காம, மூத்த தலைவர்கள் பங்கேற்காம, உங்க கூட்டணி தலைவர்கள் பங்கேற்காம இருக்கும்போது உணர்வுகள் எந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறது? நல்ல திட்டங்கள் வரும்பொழுது அரசியல் காரணங்களுக்காக உங்களுடைய எது பிரையாரிட்டியா இருக்கணும்? சார்க் தலைவர்களுடைய பங்கேற்பா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், மூத்த அரசியல் தலைவர்கள், திமுக தலைவர் போன்ற மூத்த தலைவர்களுடைய பங்கேற்பு ஒரு பக்கம் மாநில உணர்வு மதிப்பெண் சொல்லிட்டு மாநிலத்திலிருந்து யாரும் பங்கேற்காமல் பதவி வச்சிருக்கார் நரேந்திர மோடி. மாநில நலனை நாங்கள் இன்று எல்லோரும் எடுத்துச் செல்வோம்னு சொன்னா நீங்க அப்படி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மீனவர்கள் இவ்வளவு நாள் வெளியிடப்படாத மீனவர்கள் வெளியே வந்தார்களா இல்லையா? நல்லதே டாக்டர் மீனவ பிரச்சனை பத்தி நரேந்திர மோடி பேசினார். கச்சத்தீவு தமிழ்நாட்டுடைய தவறான கருத்துக்கள். கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து உங்களுக்கு தெரியுமா? விராவரியா சொன்னாங்களா? பேச முடியுமா? சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொன்னாங்க? கச்சத்தீவு பற்றி பேசப்பட்டதா? சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொன்னாங்க? கச்சத்தீவை பற்றி நம்ம மீட்டெடுப்போம் என்று சொன்ன ஒரே ஷாட்ல 13th Amendment. We didn't raise the issue specifically of Kachati, but we raised the issue of 13th Amendment. We also raised the issue of 13th Amendment. We didn't raise the issue specifically of Kachati, but we raised the issue of 13th Amendment. We also raised the issue of 13th Amendment. We didn't raise the issue specifically of Kachati, but we raised the issue. கச்சத்தீவை எழுப்பல. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஏன் பேசல? ஏன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதமர் பேசல? இல்ல ஒன்றே நான் சொல்றேன், ஒரு விஷயமாக எடுத்து பேசும் பொழுது எல்லாவற்றையும் பேசலன்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். ஆக கச்சத்தீவு எங்களது பார்ட்டியோட அஜெண்டால இருக்கு. நீங்க ரெசல்யூஷனே பாஸ் பண்ணாம காங்கிரஸ் அரசு கொடுக்கும். அதுக்கு என்ன காலம்? முதலில் அந்த நாட்டு நீங்க சொல்றத ஒன்னொன்னியா குறிச்சு நீங்க வேண்டும் என்று குற்றச்சாட்டோட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? இடைவெளிக்கு பிறகு சுருக்கமான உங்களுடைய முதற்கட்ட பார்வை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இதுவரைக்கும் யூபி அரசாங்கம் பேசாத ஒரு விஷயத்தை, மாநில மத்திய உறவுகள் அப்படின்னு அன்றைய பிரதமரோ யூபிஏ சேர்பர்சனோ பேசாத விஷயத்தை நரேந்திர மோடி பேசியிருக்காருன்னா அது நிச்சயமா வரவேற்கத்தக்கது. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்கார் அப்படிங்கும்போது செய்ய மாட்டார் என்று ஏன் சந்தேக கண்ணோட நம்ம அவர் செய்வார் செய்ய மாட்டார் என்கிற விஷயத்தை பற்றியே நான் இப்ப போகல. அவர் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்றார். இந்த நாட்டினுடைய பிரதமர்ங்கிற முறையில சரி அவர் என்ன செய்வார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்பது ஒரு பொருத்தமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கும் போது மக்களுக்கு என்ன விதமான சமிக்கைகளை கொடுக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் ஆரம்பம். ஆனால் பதவியேற்பு விழா அன்றே மாநில உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்று ஒரு மாநிலத்திற்கு ஒரு உணர்வை அவர் கொடுக்கிறார். அதற்கு அடுத்த நாள் அங்கே பிரதமர் அலுவலகத்தைச் சேர்ந்த அமைச்சர் அவர் சொல்கிறார்,
வந்து பாத்தீங்கன்னா நாங்க 370 வந்து பாத்தீங்கன்னா எடுப்போம், காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை எடுப்போம்ட்டு. அதே இல்ல அதே அடுத்து விவாதிப்போம் அப்படின்னா அடுத்த நாள் அதை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு புறம் அவங்களுடைய மினிஸ்டர் சொல்றாரு வந்துட்டு, நஜ்மா ஹெப்துல்லா சொல்றாங்க வந்துட்டு, இது சிறுபான்மையினருக்கு வந்து இது இடஒதுக்கீடு தேவையில்லை, அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க முஸ்லிம்ஸ் வந்து மைனாரிட்டிஸே இல்ல மாநிலத்தோட இல்ல. அதாவது என்னன்னா சமூகத்தில் இவங்க எல்லாமே தங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுமா என்கிற அச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க கொடுக்க வேண்டியது நம்பிக்கை, அதாவது பாதுகாக்கப்படும் என்று. ஆனால் வார்த்தையில் நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம் என்று. அதே போல நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டது போல்தான் தமிழக முதல்வர் மட்டுமல்ல, கேரள முதல்வர், கர்நாடக முதல்வர், மேற்குவங்க முதல்வர், இவர்கள் யாருமே பதவியேற்பு விழாவிற்கு போகவில்லை. அப்படி ஒரிசா முதல்வர், இப்ப யாருமே அப்படி இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதாவது மத்திய மாநில உறவுகள் சீராக அமைய வேண்டும் என்றால் உங்களுடைய முதல் அடியை எப்படி எடுத்து வைக்கிறீர்கள்? நீங்கள் வெறுமனே ஒரு கோஷமாக ஒரு விஷயத்தை வைப்பது என்பது வேறு. ஆனால் நீங்கள் அடிப்படையில் முதலில் கொடுக்கக்கூடிய உணர்வு என்பது இதுவரைக்கும் யார் காங்கிரஸை பார்த்து எதற்கெல்லாம் பயந்தார்களோ அதே விஷயத்தை பிஜேபி இன்னும் தீவிரமாக முன்னெடுக்கும் என்பதைத்தான் வெவ்வேறாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. ஏன் செய்ய மாட்டார்? ஏனென்றால் அவர் அந்த மாநிலத்துடைய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அப்படிங்கும்போது மாநில நலன்களை ஏற்க மாட்டாரா? இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி தமிழகம் சார்ந்த அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு மிக குறைந்த பிரதிநிதித்துவம் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறது. இது தமிழ்நாட்டு நலனுக்கு பாதகம். நிகழ்ச்சியில் நம்முடைய திரு வேல்முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட நான் கேட்க வரும்போதுதான் மோடியுடைய பதவியேற்பு விழா, இந்திய பிரதமருடைய பதவியேற்பு விழா எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பப்படுது தமிழக அரசாங்கத்துக்கு உட்பட புரிஞ்சுக்கிறோம். இந்த நிலையில இந்த பதவியேற்பு விழாவுக்கு தமிழக முதலமைச்சர் பங்கேற்காதது, ஒரு பிரதிநிதியை கூட அனுப்பாதது, அரசாங்கத்தின் சார்பாக அனுப்பாதது அப்படிங்கிறது ஒரு கசப்பான தொடக்கமும் மத்திய மாநில உறவுக்குங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. ஒரு பிட்டர் ஸ்டார்ட் அப்படின்னு பார்க்கலாம். கசப்பான தொடக்கம் இல்ல, இது வந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி தமிழ் மக்களின் ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை ஒன்று. இரண்டாவது, உலகத்தில் வாழுகின்ற கோடிக்கணக்கான தமிழர்களின் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு ஆவல் இருக்கிறது. ராஜபக்ச வருகைதான் தமிழக முதலமைச்சரோட புறக்கணிப்புக்கு காரணமா? கண்டிப்பாக. அது ஏன் தமிழக அரசாங்கத்தின் சார்பாக இந்த காரணத்தினால் தமிழக முதலமைச்சர் பங்கேற்க மாட்டார்னு சொன்னார். அவங்க தெளிவா கடிதத்தில் அவர் அழைக்க கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர I am boycotting this event for this reason அவங்க சொல்லல. அதாவது இப்ப நான் சொல்றேன், இப்ப இந்த விவாதத்துக்கு நான் ஒருவரை நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா நான் வரமாட்டேன் அப்படின்றத சொல்றேன். நீங்க மீடியா ஒரு கூப்பிடும்போது நான் எப்படி வர முடியும்? சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. அதான் மாண்பு முதலமைச்சரை பொறுத்தவரையில் மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இது தமிழ்நாட்டு வெந்த புள்ளியில் வேல் பாய்ச்சுகிற செயல், தமிழ்நாட்டு மக்களின், தமிழர்களின், உலக தமிழர்களின் உணர்வுகளை மதிப்பளிக்காமல் அவர்களை காயப்படுத்துகிற செயல் என்பதை தன்னுடைய அறிக்கையில் கடிதத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், நீங்க வந்து ஒரு இனப்படுவான், ஒரு குற்றவாளி குழு நிறுத்தப்பட்டிருக்கிறவன் உலக சமூகத்தால் இன்றைக்கு அவன் குற்றவாளியாக இன்றைக்கு கருதப்பட்டு விசாரணை வேண்டும், பொது விசாரணை வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. சர்வதேச நீதிமன்றம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். கனடா நாட்டுக்கு செல்கின்ற போது அங்க இருக்கிற கனடா அரசு அவரை திருப்பி அனுப்புகிறது. உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு ராஜபக்சே அவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டு மறுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்திய நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் மத்திய மாநில அரசுகளை ஸ்டெயின் பண்ணாதா? இந்த காரணத்தினால புறக்கணிப்புங்கிறது நமக்கு காவிரி பிரச்சனை இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. எல்லா இடத்திலும் இந்த பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு இனப்படுகொலை நடந்திருக்கிறது, இன அழிப்பு நடந்திருக்கிறது. திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு செய்த ஒரு கொலைகாரனை நாம் எப்படி அழைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இதை தாண்டி இன்னொரு விஷயத்துக்கும் இதுல கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அமைச்சரவையில தமிழகத்துக்கான பிரதிநிதித்துவம், தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா தமிழகம் இல்ல தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதிக அளவுல தமிழர்கள் வாழக்கூடிய நாடு இந்தியா. ஆனா இப்போது ஒரு விஷயம் வந்திருக்கிறது, மிக குறைவாக தமிழர்கள் அதிகமா வாழக்கூடிய நாடுகளிலேயே மிக குறைவாக தமிழர்கள் மத்திய அரசுல இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடு எது தெரியுமா? இந்தியா. நரேந்திர மோடியுடைய அரசு. நான் உங்களுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். மலேசியா 15 லட்சம் தமிழர்கள் வாழக்கூடிய நாடு. 2 கேபினெட் அமைச்சர்கள் தமிழர்கள், டத்தோஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம், டத்தோஸ்ரீ பழனிவேல். 3 இணை அமைச்சர்கள் இருக்காங்க தமிழர்கள். ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு அத்தனை பிரச்சனை இருக்கக்கூடிய நாடுன்னு பார்க்கப்படுது. ஆனா 13 பேருக்கு மேல தமிழ் பேசக்கூடிய அமைச்சர்கள் ராஜபக்ச அமைச்சரவையில். சிங்கப்பூர் துணை பிரதமர், மூத்த அமைச்சர்கள் ஏறத்தாழ தமிழர்கள் 5 பேர் இருக்காங்க. ஆனா நரேந்திர மோடியுடைய அமைச்சரவையில ஒரே ஒரு தமிழர், ஒரே ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த. சரி, எத்தனை எம்பி இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்காங்க. அதாவது எத்தனை எம்பி இருக்கா? அதாவது அவர் கிளியரா சொல்லியிருக்காரு, 10 எம்பிக்கள் ஜெயிச்சா ஒரு கேபினெட் அமைச்சர் கொடுக்கப்படும். நான் என்ன கேட்கிறேன்,
தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சி புறக்கணித்ததா இல்ல என்றால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியை புறக்கணித்ததா? நான் கேட்கிறேன். இல்ல நான் கேட்கிறேன். பிரகாஷ் ஜவடேகர் எந்த தொகுதியில் அதாவது நீங்க அந்த கம்பேரிசனுக்குள்ள போறதுக்குள்ள நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். மறுபடியும் இதுவரைக்கும் தமிழகத்தில் மற்ற மாநிலங்களுக்கு வருவதை விட இது சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். நரேந்திர மோடி அவர்கள் அதிக அளவில் வந்தார்கள், அதிக அளவில் இந்த மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். கூட்டணி இழுபறியாக இருந்தால் கூட அதை பொறுமையாக காத்திருந்து அதற்கான கூட்டணியில் நாங்கள் போட்டியிட்டு, இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு கிடைக்கிற சீட்டை கூட நாங்க எல்லாம் விட்டு கொடுத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து போட்டி போட்டோம். ஆனா நான் கேட்கிறேன், நீங்க எம்பிக்கள்ல மறுபடியும் மக்கள் நாங்க எதுக்கு அந்த அப்பீல வச்சோம்? இப்பொழுது நடப்பது மத்திய அரசிற்கான தேர்தல், பாராளுமன்றத்திற்கான தேர்தல். அதனால பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் என்பதை மக்கள் உணர்ந்து எங்களுக்கு வாக்களித்திருந்தால் நீங்க ஒன்னே ஒண்ணு மனசுல தமிழக பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இங்க உள்ளவங்க தான் அவங்க ஆந்திரா, அவங்க தமிழ்நாடு பிஜேபி சேர்ந்தவங்களா? ஆந்திரா பிஜேபி சேர்ந்தவங்க, தமிழர் நான் ஒரு கேள்வி ஆந்திரா பிஜேபி சேர்ந்தவங்க. நான் நியாயமா இருந்தா உழைக்காமல் கிடைக்கும் சாப்பாடு திருட்டு சாப்பாடு நான் சொல்றேன். ஒரே ஒன்று சொல்றேன். நிர்மலா சீதாராமன் கர்நாடகம் எம்பி ஆகாம மினிஸ்டர் ஆக முடியாது. நிர்மலா இல்ல அதுதான் சொல்ல வரேன். கொஞ்சம் பொறுமையா கேட்கணும்ல. கர்நாடகா அவங்களை எம்பி ஆக்குறேன் முடிவு செஞ்சு சொல்லியிருக்காங்க. டாக்டர் தமிழிசை ராஜஸ்தான் அவங்களுக்கு ஆந்திர மாநிலம் வெற்றியை கொடுத்தது. அதனால மற்ற மாநிலத்துக்காரர் கேட்பான், ஏன் மாநிலம் என்னை புறக்கணிக்கும் பொழுது நான் எந்த உரிமையை கேட்பேன்? நான் கேட்கிறேன் ஒரே ஒரு எம்பியை கொடுத்துட்டு நீங்க ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டு குரலை பிரதிபலிக்க டாக்டர் தமிழிசையோ இலகணேசனையோ ஏன் வேற எம்பியாக்க கூடாது, அமைச்சராக்க கூடாது? நீங்க ஒன்னே ஒண்ணு கேட்கறாங்க. அப்படிப்பட்ட ஸ்வீப் பண்ண ராஜஸ்தானுக்கு ஒரு ராஜாங்க மந்திரி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் என்ன கேட்கிறேன், அதை தமிழ்நாட்டில ஒரே ஒரு எம்பி அவருக்கே 25 எம்பிங்க கொடுத்த ராஜஸ்தானுக்கு இப்போது ஒரு ராஜகிருஷ்ணனுக்கு ஏன் கேபினட் நீங்க கேள்வி கேட்க முடியாது. மக்கள் ஆதரவு கொடுக்கலையப்பா, நாங்களும் உரிமையா கேட்க முடியாதுல்ல. நீங்க கேட்கிற விஷயமா இருந்தா 30 எம்பி கொடுத்துட்டாங்க, 25 எம்பி ஜெயிச்சிட்டோம், அதனால நீங்க கொடுங்கன்னா பரவாயில்ல. ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு அமைச்சரவையில் இடம் பெறாத ஒரு பெரிய அமைச்சர்கள் இருந்தாங்க. காவிரி பிரச்சனை தீர்ந்ததா, முல்லைப்பெரியா பிரச்சனை தீர்ந்ததா, என்ன தீர்ந்தது? ராஜா இருந்தார், முரசொலி இலங்கை பிரச்சனை பத்தி பேசுறாங்க. கூட்டணியில இருந்து இலங்கை பிரச்சனை இவங்க தமிழிசை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பிரச்சனையை ரொம்ப சரியா இதுல போக்கஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா, நாங்க எப்படி மினிஸ்டர் கேட்க முடியும்னு இதே உணர்வு தான் தமிழகத்தை ஆண்ட இதுவரைக்கும் எல்லா மத்திய அரசாங்கங்களுக்கும் இருந்திருக்கிறது. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்களுடைய நிலைப்பாட்டையே மோடி எடுத்தாருன்னு வைங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா, உங்களுக்கே நான் நல்லது செய்யணும், உங்களுக்கே நான் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கணும்னு மத்திய அரசாங்கம் யோசிச்சதுன்னா என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க. நாளைக்கு வந்துட்டு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு நியாயம் செய்யவில்லை என்று தமிழகத்திலிருந்து குரல் எழுப்பினால் அப்போதும் இதைத்தான் சொல்வீர்களா? அதை சொல்ல மாட்டோம். அதனாலதான் இன்னைக்கு தமிழகத்தில் குரல் நம்ம செவி சாய்க்க மாட்டேன்னு சொன்னாரா? எல்லா மாநிலங்களுக்கும் காங்கிரஸ் நடந்தாங்க. காங்கிரஸ் மாநிலங்களுக்கு ஒரு மாதிரி இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காரு, எல்லா மாநிலங்களுக்கும் நான் சம உரிமையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு விஷயம் டிமாண்ட் பண்றதுக்கு நியாயம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு மாநிலம் அதாவது எங்களுக்கு வாக்களித்தால் தான் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இல்ல, நான் அது கேட்கல. சரி, இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு, அவருக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் கூட கொடுக்குது தமிழ்நாட்டில இருந்து. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு இலங்கை பிரச்சனையோ அல்லது ஒரு முக்கியமான பிரச்சனையோ வருதுன்னு வைங்க, நீங்க கேபினெட்ல தானே பேசுவீங்க. பொன் ராதாகிருஷ்ணன் எங்க போய் பேசுவாரு? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ராஜா இருந்தார், அழகிரி இருந்தார், பாலு இருந்தார், என்ன பிரச்சனை தீர்ந்தது? அதே சமயத்துலதான் கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் திறந்து விட மறுக்கப்பட்டது. அதே சமயத்துலதான் முல்லை பெரியாறு கேரளா உடன்படித்தது.
இவங்க இலங்கையில படுகொலை செஞ்சப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு இலங்கை தமிழர் பிரச்சனை பத்தி இவங்க பேசுறாங்க. 2009 படுகொலை நடந்தப்போ, அதுக்கப்புறம் படுகொலை விசாரணைகள் நடந்தப்போ இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தார்கள். எத்தனை முறை இலங்கை பிரச்சனைக்காக ஒரு பாராளுமன்றத்தை நடத்தினார்கள்? ஒண்ணுமே பண்ணல. 3 வருஷம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ராஜபக்சே என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நிமிஷம் அதாவது இவங்க ஒரு துரும்பை கூட அசைத்தது கிடையாது. பாராக இவர்கள் ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு எலெக்ஷனுக்காக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு எலெக்ஷனுக்காக திடீர்னு இலங்கை பிரச்சனை மேல அக்கறை இருக்க மாதிரி ஒரு நாடகத்தை ஆடுறாங்க. மற்றபடி இவர்களுக்கு இன்னைக்கு ராஜபக்சேயை அழைத்தது நீங்கள் அழைத்தது மட்டுமல்ல, நீங்கள் தொடர்ந்து கொள்கைக்கும் எந்த காமன்வெல்த் கேமுக்கு ஆட்சி ராஜபக்சே வந்தார் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். காங்கிரஸ் அதே தவறை பாரதிய தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் இந்த அரசாங்கத்தால் ஏற்கப்படுமா? நம்பிக்கை பிறந்திருக்கிறதா இல்ல அவநம்பிக்கைக்கான கூறுகள் இருக்கவே செய்கின்றதா? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் விவாதித்து வருகின்றோம். நான் பாஜகவின் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். சொல்லொன்றும் செயலொன்றும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருவருமே ஒரு வகையில சொன்னாங்க. ஏற்கனவே நீங்க கொடுத்த வாக்குறுதியை இப்பவே நீங்க செயல்படுத்த தவறிட்டீங்க. இல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு, ஆனா செயல்பாட்டுல நடந்தது ஒன்று. நீங்க அப்ப கொடுத்தது தவறான வாக்குறுதியாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த தேர்தலின் போது நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தல. டாக்டர் என்ன வாக்குறுதி செயல்படுத்தல? தமிழ்நாட்டுல சுஷ்மா ஸ்வராஜ் கடல் தாமரை மாநாட்டின் போது சொன்னது மீனவர்களுக்கு என்று மீனவ பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தனி அமைச்சகம் உருவாக்கப்படும். ஒரு அமைச்சர் உருவாக்கிருக்காரு. அதுதான் சொல்றேன். இன்னைக்கு ஏதாவது மறுபடியும் அமைச்சரவை பதவி அமைச்சரவை முதல் அமைச்சரவை தான் பதவி ஏற்றிருக்கு. அப்படி பார்த்தா டிஃபென்ஸ் எல்லாமே கிளம்ப் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அதனால இன்னும் மிட் ஜூன்ல இன்னும் அமைச்சரவை உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்காரு. விரிவாக்கம் செய்யப்படும் செய்யறதுக்கு முன்னால எதுக்கு நீங்க இவ்வளவு குதிக்கிறீங்க எனக்கு தெரியல. வாக்குறுதி தான். நாங்க 48 மணி நேரம் தான் ஆயிருக்குது. அதுல 2 முறை அமைச்சரவை மிக சிறப்பாக செயலாற்ற ஆரம்பித்திருக்கிறாங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இந்த மீனவர்கள் எடுத்த எடுப்பிலேயே இதுவரைக்கும் சிறையில் வாடிய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மீனவர்களுக்கு ஆதரவாக இன்னும் முழுமையாக அரசாங்கம் அமைச்சரவை ஆட்சிக்கு வந்தோம்னா நீங்க டாக்டர் தமிழிசையோ இலக்கணேசனோ பொன் ராதாகிருஷ்ணனோ அந்த துறையுடைய அமைச்சரா வருவான்னு பல பேர் எதிர்பார்த்து இருந்த நிலையில மீனவருக்கு ஒரு அமைச்சர் இல்ல. இப்போ அதாவது உருவாக்கத்தில் ராஜபக்சே இந்தியா வருகின்ற போது ஆரம்பமே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் இன்னும் விரிவாக்கம் இருக்கிறது. அதில் இல்லன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? புதிய அமைச்சர் புதிய கங்கா ஜலத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு அமைச்சகம் உருவாக்குறீங்க. அது உருவாக்கப்படும் போது ஏன் மீனவருக்கு உடனடி அமைச்சர் இல்ல? கங்கா ஜலத்துக்கு மாத்திரம் அதுக்கு மட்டும் இல்ல, நீர்த்துறை மேலாண்மைக்கு ஒரு அமைச்சரை நிறுவித்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி நல்லது செஞ்சா ஒன்னே ஒண்ணு செய்யணும் புடுங்கி பதில் சொல்ல முடியாது. என்னால என்ன சொல்றேன், மக்களுக்கான நல்ல திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். மாநிலங்களுக்கு உரிமையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். பல முக்கிய துறைகளுக்கு இன்னும் தனித்தனி அமைச்சர்கள் விரிவாக்கத்தில் மீனவர் துறை அமைச்சர் பொறுப்பேற்பார். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நான் பிரதம அமைச்சர் இல்ல, நான் தான் போடுவேன். அடுத்த வாட்டி நடக்கும். தமிழக மக்கள் அது மீனவர் துறை என்பது எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால ஆரம்பத்திலேயே மீனவ சமுதாயத்தை மகிழ்வித்துத்தான் இந்த ஆட்சி ஆரம்பமாகி இருக்கிறது. அதனால் நிச்சயமாக அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும். மீனவர் பிரச்சனை குறித்து கச்சத்தீவு குறித்து நாங்க பேசுறாங்க. மீனவர் பிரச்சனையை பத்தி பேசணும்னு சொல்றாங்க. கச்சத்தீவை பத்தி பேசுனீங்களான்னு கேட்க அடிப்படையாக மீனவர் பிரச்சனைக்கான அடிநாள் கச்சத்தீவு
தானே, அதை பத்தியே பேச இல்ல. நான் ஒன்னே சொல்றேன், பாரதிய ஜனதா பொறுப்பு இருக்கிறாங்க. முதலமைச்சர் தன்னுடைய எம்பிக்களையும் பதவியேற்க அனுப்பல, தானும் விழாவில் கலந்துக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் அனைத்து நாங்கள் ராஜபக்சே வருகை கண்டித்து எதிர்க்கிறோம், போராடுறோம். இங்க இருக்கிற அரசாங்கம், ஆண்ட அரசாங்கம், ஆண்டு கொண்டு இருக்கிற அரசாங்கம், தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள், ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகளும். ஆனா இலங்கைக்கான இந்திய நாட்டுடைய தூதர் அவர்கள் டெல்லியில் எங்கள் மண்ணில் உட்கார்ந்து கொண்டு அவன் மிக திமிராக அவன் அறிக்கை தருகிறான். என்ன சொல்றான்? எலிமெண்ட்ஸ். ஒரு சிறு கூட்டம், விரல் விட்டு எண்ணக்கூடிய சக்திகள், தீய சக்திகள் இதை எதிர்க்கிறார்கள் என்று சொல்றான். அதை கண்டிப்பதற்கு பாரதிய ஜனதா அரசுக்கு ஏன் அந்த நீங்க அப்படி பார்த்தா பரந்த மனப்பான்மையோடு நீங்கள் அவர் என்ன சொல்றாரு? உங்களே பார்த்து சொல்றாங்க, உங்களே சேர்த்துதான் சொல்றாங்க. இந்திய நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகளை பார்த்து இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் அவன் யார் நீங்க கண்டிக்கல? அவனை கண்டிக்க அவர் ராஜபக்சே சென்ற கொலைக்கு கூட இருந்தாங்க. அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லாம இருந்துட்டு அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லல. என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். கண்டிக்க மாட்டேங்க, கண்டிக்க மாட்டேங்க. உங்ககிட்ட என்ன பொருள் வந்தது நான் கேட்கிறேன். என்ன பொருள் வந்தது உங்ககிட்ட இருந்து? என்ன வந்தது? நீங்க கேட்கறீங்க உங்ககிட்ட இருந்து என்ன பொருள்? நாங்கதான் எதிர்க்கிறோம், நாங்கதான் போராடுறோம். திரு மனுஷன் காவிரி பிரச்சனையை தாண்டி போராட்டம் எந்த அளவுக்கு நீங்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே தீர்வு காண முடியும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியால் தீர்வு காண முடியும். தீர்வு வராது. பாராளுமன்றத்தில் தீர்வு வரணும். பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இல்லாத போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், வெங்கையா நாயுடு, யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் இலங்கை பிரச்சனை எடுத்து எவ்வளவு நாள் பேசியிருக்காங்க. மாநில நலன் சார்ந்த இதை தாண்டி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்கிறது, கெரசின் அலோகேஷன் குறைவாக இருக்கிறது. இதோடைய விளைவுகள்லாம் சந்தித்த அரசு குஜராத் அரசு ஏற்கனவே அவங்களும் இதனது பலன்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க. எனும் பொழுது அதன் அடிப்படையில் இப்பொழுது ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இந்த பிரச்சனைகள்லாம் அனுபவிச்ச ஒரு முதலமைச்சர் பிரதமராகும் பொழுது ஏன் இந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு காண மாட்டார்? ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் ஒருவருக்கு தெரிகிறது என்பதனாலேயே அவர் தேசிய அளவில் அதே விஷயங்களின் அடிப்படையில் ஒரு கொள்கையை வகுக்க முடியும், அதை செயல்படுத்த முடியும் என்றால் இந்தியா முழுக்க அவர்களுடைய ஆட்சி இருக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. ஒண்ணு இல்ல, இப்ப உதாரணமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. ஒரு துறையில ஒரு தொழிலை ஒரு மாநிலத்திற்கு ஒரு அரசாங்கம் கொண்டு வர நினைக்கிறது, ஒரு மத்திய அரசாங்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீங்கள் மாநில அரசாங்கத்தினுடைய விருப்பம், அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுடைய விருப்பத்திலிருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. வந்துட்டு நீங்க ஏற்கனவே டாக்டர் நானோல இருந்து ஆரம்பிச்சு கூடங்குளம் மனநிலை வரைக்கும் பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிருக்கோம். அப்போ இந்த இணக்கத்தை எப்படி ஏற்படுத்துவது? பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையிலும் தான் ஏற்படுத்த முடியும். ஆனால் பல மாநில கட்சிகள் இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கின்றன. அதாவது அவர்கள் அரசியல் தளத்தில் பாஜகவை இழுத்து இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஒரு திட்டம் வரும்போது அந்த திட்டத்தினுடைய பல்வேறு நோக்கங்களை பற்றி அந்த மாநில அரசாங்கம் சந்தேகங்கள் எடுக்கும். என்றால் இப்பொழுது நம்ம இந்த கேஸ் பைப்லைன் பொறுத்ததிலிருந்து பல விஷயங்களை தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மாநிலம் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருக்கும் வளர்ச்சியை கொண்டு போவோம், பகிர்ந்து கொடுப்போம்னா காங்கிரஸ் செய்ததிலிருந்து என்ன விதமான கொள்கை மாறுதல்களை நீங்கள் வைக்க பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நான் அவநம்பிக்கையோடவே பேசல. நடைமுறையில என்ன பிரச்சனை இருக்குன்னு மட்டும்தான் நான் பேசுறேன். உதாரணமா ஜெயலலிதா அவர்கள் ஒரு செய்தியை மத்திய அரசாங்கத்தை கொடுக்கிறார்கள். இந்த பதவியேற்பு கலந்து கொள்ளாதன் மூலமாக என்னன்னா, எங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் புறக்கணிப்போம் என்று. இதே வெவ்வேறு மாநிலம் தெளிவுபடுத்தல. இந்த காரணத்துக்காகத்தான் போறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அதாவது நம்ம அதை அப்படி ரெடியூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டோம்னா, இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தோடு அல்லது பிரதமரோடு அவருக்கு இன்றைக்கு வெளிப்படையாக வேறு எந்த விஷயத்திலும் மோதல் உருவாவதற்கான காலம் உருவாகவில்லை. தமிழ்நாடு முழுக்க இதை ஒட்டி ஒரு பிரச்சனை எழுப்பப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு நிமிஷம் எழுப்பப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர் ஒரு முடிவை எடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஜெயலலிதா என்ன நினைக்கிறார் என்றால், தான் தமிழக மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர் என்கிற ஒரு அரசியலை தீவிரமாக முன்னெடுக்கிறதன் வழியாகத்தான் தமிழக மக்களும் தொடர்ந்து தன்னுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர் வந்துவிட்டார். அப்படி இருக்கிற போது நீங்கள் இந்தியா முழுக்க உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். தேசிய பாதுகாப்பு மையம் அமைத்தார்கள் வந்துட்டு அதை பல மாநில கட்சிகள் அன்றைக்கு எதிர்த்தன. இன்றைக்கு மோடி அவர் என்ன நினைக்கிறார் என்று கேட்டால், ஒரு பெரிய ஒற்றை தேசியம் அல்லது ஒரு வலுவான மைய அரசு என்கிற ஒரு கருத்தாக்கத்தை அவர் முன்வைக்கிறார். ஆனால் என்சிடிசி எதிர்த்தவர் அவர் தான் எதிர்த்தார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது போன்ற சட்டங்களை
அது போன்ற சட்டங்களை அவர் மத்தியில் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அதே பார்வையை இருப்பாரா? இல்ல, இன்னைக்கு அதுதான் நான் கேட்க வேண்டிய கேள்வி. அதாவது நீங்க நீங்க மாநிலத்தில் முதல்வராக இருக்கும் போது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் போராடுவீர்கள். ஆனால் நீங்கள் மத்திய அதிகாரத்தில் இருக்கும் போது உதாரணமா காவிரி பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். காவிரி பிரச்சனை வச்சுப்போம். கர்நாடகத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆட்சியில் இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவோ அல்லது அதிமுகவோ ஆட்சியில் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அவர்களுக்கு தமிழ்நாட்டு பாஜகவுக்கு அது ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதே போல கர்நாடகாவுடைய பாஜக ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அதிமுக அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மாநில கட்சிகளுக்கு ஒரே கட்சி ரெண்டு மாநிலத்தில் வெவ்வேறு நிலைப்பாடுகள் எடுக்குது. இப்படி எல்லாம் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு இதுல அப்ப இவர் நினைப்பதை எல்லாம் செய்யணும்னா ஒரு கேளுங்க, ஒரு வலுவான ஒரு மாநிலத்துடைய எண்ணங்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இருந்தால் தான் சாத்தியம். அது எப்படி நடக்கும் என்றால் மாநில உரிமைகளை ஒடுக்குவதில் இருந்துதான் அது ஆரம்பிக்கும். பிரச்சனையே தீர்க்க மாட்டாங்களா? அது நதிநீர் பிரச்சனை எதா இருந்தாலும் 48 மணி நேரத்தில் ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வருவது. அப்போது நாங்கள் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் ஒண்ணுமே பண்ணல. ஒரு ஒண்ணுமே எனக்கு மீராகுமார் நினைவு கொள்கிறார். இந்த நிலையத்தில் காவிரி விஷயத்தை எழுப்பினார். தமிழக முதலமைச்சர் ஒரு சேலஞ்சை வைத்தார். யார்கிட்ட? நரேந்திர மோடி. நரேந்திர மோடியும் பாஜகவும் காவிரி ஒண்ணும் இல்ல, காவிரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒண்ணும் செஞ்சிருவானா, நதிநீர் இணைப்பெல்லாம் நீங்க நீண்ட கால தீர்வு. ஆனா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறபடி, காவிரி டிரைபியூனல் சொல்லியிருக்கிறபடி இந்த ஒரு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க பாஜக முன்வரும் உத்தரவாதத்தை கொடுக்க தயாரா என்று கேட்டார். மோடி பதில் சொல்ல ஒன்றே ஒன்று கேட்கிறேன். வாஜ்பாய் அவர்கள் தலைமையில தான் கூடிய காவிரி மேலாண்மை வாரியத்தை மறுபடியும் சொல்றேன். இத மாதிரி பிரச்சனைகள் 2 மாநிலங்களுக்கு இருக்கும் என்பதால் தான் நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று அதுதான தீர்வு. அதனாலதான் நெடுங்கால பிரச்சனையாக இருந்தாலும் முழுமையான தீர்வு நானும் சொல்றேன். காவிரி மேலாண்மை வாரியம் மோடி அரசால் அமைக்கப்படுமா? அதாவது ஏன் இன்னும் இப்பதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்களுக்கான டெலிவிஷன் சேனல் இருந்து நாளைக்கு ஒரு இந்த டிவில அப்பாயிண்ட் பண்ணி நீங்க பதில் சொல்ல முடியாது. சொல்றது கேட்கிறீங்களா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் காவிரியில் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில இந்த நதிநீர் பங்கீடுவே அமைச்சது. காங்கிரஸ் அரசு மீது வந்த குற்றச்சாட்டு வாஜ்பாய் தலைமையேற்றதுக்கு பிறகு 11 ஆண்டுகள் இவர்கள் அதற்காக திட்டங்களையே வகுத்தல் என்று சுரேஷ் ராஜன் தலைமையில மேலாண்மை வாரியம் உச்சநீதிமன்றம் சொன்னது. அதை மத்திய அரசாங்கம் இப்பதான் பகிர்வு கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. ஒரு கேள்வியா கேட்டு இது நடக்குமா அது நடக்குமான்னு கேட்டா இது அமைச்சரவை கூட்டம் இல்லை. ஒன்று இன்னொன்று நடக்க வேண்டிய முதலமைச்சர்கள் கூட்டட்டும், பிரதம அமைச்சரை பார்க்கட்டும். இல்ல நான் சொல்றேன், அதாவது நான் என்ன கேட்கிறேன், புதிதாக அது செய்வாங்களா இது செய்வாங்களா உடனே சொல்லு. இப்படி எல்லாம் சொன்னா இது வந்து என்ன அரசியலா? இதுனா டிவி முன்னால உட்கார்ந்துட்டு ஆட்சியங்கள நான் என்ன சொல்றேன், மக்கள் அதாவது சுப்பிரமணிய சாமி தமிழர்களை தினமும் அவமானப்படுத்தி எழுதி கொண்டிருக்கிறார். சுப்பிரமணிய சாமி அதை கேட்கறதுக்கு யாருக்காவது ஒரு நிமிஷம், அதாவது ஒரு நிமிஷம். சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் டெய்லி தமிழர்கள் அவமானப்படுத்தி ட்வீட் போடுறாரு, எழுதுறாரு. இவங்க கேட்க வேண்டியிருக்கா? கேட்க வேண்டியிருக்கா? அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. முழுக்க முழுக்க தமிழர் விரோத ஆட்சி வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு தமிழர்களுக்கு மத்திய ஆட்சியில் அமர்ந்து கொண்டு கூட்டணியில் இருந்து கொண்டு ஒன்றுமே செய்யல. ஆட்சியில் இருந்து எந்த உரிமையும் இல்லை. ஆரம்பத்திலிருந்து தமிழ் போய் ஆட்சி அமைஞ்சு ஒரு சில நாட்கள் கூட ஆல காவிரி விஷயத்துல அவங்க தீர்க்க மாட்டாங்க, மேலாண்மை வாரியத்தை அமைக்க மாட்டாங்க, ஏன் ஒரு கன்க்ளூஷன் பண்ணணும்? இல்ல அதாவது காவேரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கணும் என்பது தேர்தல் வாக்குறுதியின் போது பிரச்சாரத்தின் போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் குறைந்தபட்சம் இதற்கான அறிவிப்பு வெளியிடுவார்களா, இதற்கு ஒரு உறுதியை தருவார்களா என்கிற கேள்விதான் எழுப்பினார்கள். நாங்கள் கேட்பது, நீ காஷ்மீருக்கு 370 சொல்கின்றவர்கள், பாபர் மசூதி கட்டப்படும் என்று நீங்கள் சொல்கின்றவர்கள், ஏன் இப்படி எங்களுடைய நீண்டகால பிரச்சனை பல்வேறு ஆண்டுகாலமாக தமிழ்நாட்டு விவசாய மக்களின் வாழ்வாதாரம் பாதித்து அங்கு மிகப்பெரிய துன்பத்திலும் துயரத்திலும் தோண்டு கிடக்கிற அந்த மக்களை நிச்சயமாக ஒரு தீர்வை நான் ஏற்படுத்தி தருவேன், நிச்சயம் காவேரி நதிநீர் அமைத்து தருவேன், இந்த மக்களுக்கு விடிவு கிடைக்கும் என்று பல்வேறு தேர்தல் ஒரு நிமிடம் டாக்டர், பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை இந்திய முழுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மேற்கொண்டு அள்ளி வீசிய திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் வேண்டுகோளுக்காக இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் கூட நடைமுறைப்படுத்த முன்வராத ஒரு சூழலில் இந்த வாக்குறுதியை கூட ஏன் பிரதமர் அவர்கள் தர முன்வரவில்லை? 370 உடனே பேசுறோம். மறுபடியும் சொல்றேன், விவாதத்திற்குரியது. அதே மாதிரிதான் காவிரி நதிநீர் ஆணையத்திற்குரியது அல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துட்டது, ஆட்சி இப்பதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நதிநீர் நீங்க செஞ்சிட்டீங்களா? நான் என்ன கேட்கிறேன், எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி 1 2 3 4 என்று சொல்ல, அதாவது இந்த தமிழக மக்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றால் அதுல எல்லாம் இருக்குப்பா. நான் மறுபடியும் திருப்பி கேட்கிறேன், ஒரு அகில பாரதத்தில் பதவியேற்ற ஒரு பிரதம அமைச்சர் மாநிலங்களுக்கு முழுமையான உரிமை கொடுக்கப்படும். அங்கிருந்து வர கோரிக்கைகள் நீங்க பாத்தீங்கன்னா, தானே புயல் எல்லாம் நடந்து 2000 கோடி கேட்டதுக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு மத்திய அரசு உதவி வந்தது. அப்படிலாம் இல்லாம 48 மணி நேரத்திற்குள் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும். மாநிலங்களிடமிருந்து முதலமைச்சரிடம் கோரிக்கை வந்தால் கோரிக்கை வரட்டும். தேர்தல் நேரத்தில் உள்ள வாக்குறுதிக்கும் ஆட்சியில் இருக்க வாக்குறுதிக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களா? ஒரு குறைந்தபட்ச ஒரு மாநிலத்தினுடைய உணர்வுகளை கூட மதிக்க தயாராக இல்லாதவர்கள், எப்படி வந்து பாத்தீங்கன்னா உணர்வை கூட மதிக்க தயாராக இல்லாதவர்கள், அதை பற்றி எந்த இதையும் வந்து கவலைப்படாதவர்கள், இன்றைக்கு தாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்வது என்பது எந்த விதத்திலையுமே ஒரு அர்த்தமற்ற ஒன்று. இன்னொரு 4 நாள் ஆள செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல, நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன். இவர்கள் என்னன்னா, இவர்கள் தொடர்ந்து வார்த்தைகளை சொல்கிறார்கள். அதாவது ஆரம்பத்தில் முதல் நாளிலிருந்து ஒரு நிமிஷம் பேசிட்டே இருக்கீங்களா? எல்லாரும் பேசுவாங்க. ரொம்ப தெளிவா ஒன்று சொல்றேன், தமிழிசை அவர்களுடைய நோக்கம் கேள்விகளை கொலை செய்வது, கேள்விகளை மறைப்பது, பதில் இல்லாத போது இதை ரொம்ப கடமை சொல்றாங்க. அப்ப என்னன்னா, அடிப்படையாக ஒரு கேள்வியை எழுப்பினால் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதை தவிர்ப்பதற்காக திரும்ப திரும்ப சட்டம் போட்டுக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? எதற்காக இவரை நேற்று வரைக்கும் இவர்கள் ஒரு நிமிஷம், நேற்று வரைக்கும் இவர்கள் எல்லோரையும் பற்றி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மற்றவர்களுடைய கேள்வி கேட்ட உடனே நம்புங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல
இவர்கள் பேசக்கூடிய கூட தொடர்ந்து தேசிய செயலாளர் இப்ப ஒண்ணு இல்ல 370 பத்தி ஒரு அமைச்சர் பேசுறாங்க, ஒரு அமைச்சர் பேசுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து பேசுற அமைச்சர் போராட்டம் பாப்போம், எங்க போராடுறாங்கன்னு பாப்போம். ஒண்ணுமே இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் தமிழக பிரச்சனைகளுக்கு தீர்வு. பிளீஸ் 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 நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், பாஜக ஆட்சியில் தமிழக பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று. அதற்கு நேர்களுடைய பார்வை இதோ. பாஜக ஆட்சியில் தமிழக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை 31% பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். கிடைக்க வாய்ப்பில்லை என்ற 53%. இது மாநில அரசாங்கத்துடைய பொசிஷனை பொறுத்தது, அவர்களையும் பொறுத்தது என்று 16% சொல்லியிருக்கிறார். கிடைக்கும் என்ற நம்பிக்கை 31%, கிடைக்காது என்ற 53%, மாநில அரசை பொறுத்தது இது என்று 16% இன்றைய நேரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். எதிர்பார்ப்புகள் மிக நீண்டது. வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லை. இதே கருத்துக்கள் உங்களுக்கு சாதகமா வந்த போது, இதே கருத்துக்கள் உங்களுக்கு சாதகமா வந்த போது மக்கள் சொல்லிட்டாங்க. நீங்க இதே கருத்துக்கள் உங்களுக்கு சாதகமா வந்த தருணத்துல மக்கள் சொன்னாங்க. நீங்க எதிர்பார்ப்புகள் நீண்டது, எதிர்பார்ப்புகள் நீண்டது. தமிழகத்துக்கு மட்டுமல்ல, பல மாநிலங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தால் காவிரி உள்ளிட்ட, முல்லை பெரியார் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கிறது. நீண்ட எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நியாயமானதுதான். நிறைவேற்றுமா சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி, செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய ஆசையும் நம்பிக்கையும். இந்த தருணத்துல நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வணக்கம்.